அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 4 விதமான பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். 4மே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படிலான்னு பார்க்கலாம். அடுப்பில் அடிகடமான ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் பேக்கெட் பால் எடுக்கிறேங்க. நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு 1/2 லிட்டர் சேர்க்குறேன். மொத்தம் 1 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்தாச்சு. இந்த பால் கொஞ்சம் சூடாகணும், பொங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், பால் பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன். கலந்து விடலாம். இதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லைங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா குங்குமப்பூ சேர்க்க போகிறேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக. குங்குமப்பூ சேர்த்தே ஆகணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரே ஒரு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா வந்துடும். நம்ம எப்படியும் ஏலக்காய் தூள் சேர்க்க தான் போகிறோம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போவே சேர்க்குற நல்ல கலர் வரும். இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வற்றி வந்துடணுங்க. சைடில் இருக்கலாம் அப்படி எடுத்து விட்டே இருக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அப்பப்போ கலந்து விட்டாலே போதுங்க. இந்த பால் வந்து 3/4 அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. குங்குமப்பூவோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பால் வந்து 3/4 அளவுக்கு வந்திருக்குங்க. சைடில் இருக்கலாம் இப்படி எடுத்து விட்டே இருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பால் எவ்வளோக்கு திக்காகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த பாயசமே நல்ல ரிச்சான பாயசம் தாங்க. ஆனால் நட்ஸ்லாம் அரைச்சி சேர்ப்பாங்க. அதுக்காக நான் அன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா 3மே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போது ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அரிசினா சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் ஊறிட்டுருக்கு. நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில். இப்போது தண்ணியில் வடிகட்டிட்டு இந்த பாலில் சேர்த்துடலாம். இந்த பாலில் தான் அரிசி வேகணும். இப்போது தண்ணிலாம் வடிகட்டி வந்துட்டேன். இப்போ சேர்த்துடலாம். முதவே அலசினால தண்ணி மட்டும் வடிகட்டி வச்சுருக்கேங்க. சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல நட்ஸ், அதை சேர்த்துடலாம். பாருங்கள் கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். 1-2 தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இது சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும், சூப்பராக இருக்கும். இந்த பால்லே இந்த அரிசி வந்து நல்லா வேகணும். இது ஊற வச்சுருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்படி அரைச்சிலாம் சேர்க்குறனால மட்டும்தான் இந்த பாயசம் நல்லா ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது சாப்பிட்ருக்கவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ரிச்சான ஒரு பாயசம் தாங்க இது. ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த அரிசி வேகட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இங்கே பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் திக்கும் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்தோம், அதே அளவுக்கு நம்ம சர்க்கரையும் சேர்க்கணுங்க. அப்பப்போ இந்த சைடில் இருக்கிறது எடுத்து விட்டே இருங்க. எடுத்து இந்த பால்லே கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கின மாதிரி வரும். நம்ம ரவை பாயசம் அதெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு இது தண்ணியாக இருந்தாலும் இந்த பாயசம் நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். இதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாயசம். இந்த பாயசம் வந்து கல்யாணத்தில் குட்டி குட்டி யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸில் தான் சர்வ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ சூடாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் தனியான மாதிரி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயசம் குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 200 கிராம் பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்திருக்கேங்க. நான் ஊரெல்லாம் வைக்கல, அலசி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டோம். இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. இது 5ஆவது விசில். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கம் ப்ரெஷரில் இருக்குது, இந்த பக்கம் நம்ம பாகு பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 1/4 கிலோ மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இது கரைச்சா மட்டும் போதுங்க. இது பதம் எதுவும் தேவை கிடையாது, வெறும் கரைச்சா மட்டும் போதும். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. எந்த ஒரு பாகோட பதம் எதுவும் தேவை கிடையாது, இது கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதுங்க. கரைஞ்சிருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போவே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம கரைச்சி வச்சிருந்த வெல்லத்தை இந்த பருப்பில் நம்ம சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்த்துடலாங்க. வடிகட்டிட்டோம். இப்போ இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலங்க. இது நல்லா கலந்து விடலாம். இப்போ கலந்துவிட்டேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கிற கட்டியெல்லாம் கொதிக்க அதுவாக கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 6 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட பொடி இருந்தால் அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துடலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் நம்ம சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா வறுபடட்டும். இதோட கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழமும் வறுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்துட்டேன். அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க போடும்போது. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை பருப்பில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இதை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். நல்லா கலந்துட்டோம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது லைட்டாக ஆறட்டுங்க. 1 நிமிஷம் ஆகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு திக்கான தேங்காய் பால் 200 ml எடுத்திருக்கேங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சூட்டோடு சேர்த்தோம் அப்படின்னா தேங்காய் பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், நல்லா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த பாயசம். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. இதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை அலசிட்டு வந்துடலாம். 2-3 தடவை அலசிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா உள்ள சின்ன சின்ன பவுல் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க.
தண்ணி வந்து கரெக்டாக வைக்கணும். இப்போ மூடி போட்டுடலாம். விசில் வரணுங்க. 3 விசில் வரணும். 2 விசில் வந்து ஃபுல்லையும் 1 விசில் வந்து சிம்லேயே வச்சு விட்டுக்கலாம். இது 3ஆவது விசில். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டு இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது பசும் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காயோட வாசம் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறது கிடையாது, வெல்லம் தான் நான் சேர்க்குறேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் வெல்லத்தில் மண் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் காய்ச்சி கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே சேர்த்துக்கிறேன், இதில் மண் இருக்காது அப்படின்றதுனால. இது கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காவை நான் தட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நெய்யில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்து சேர்க்குறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை ரவை பாசிப்பருப்பு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வாசம் வரும் இல்லையா, அதற்கு நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போது இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துருக்கோம். இதையும் நல்லா வறுக்கணும். இந்த ரவை பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்துடும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல வாசமும் வரும். இப்போ பாருங்கள், ரவை வந்து வெள்ளையாகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் தான் பாயசம் பண்ண போகிறோம். குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை, அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1/2 கப் அளவுக்கு தானே ரவை எடுத்தோம், கோதுமை ரவை. அதே கப்பில் 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது சுடு தண்ணி தாங்க சேர்க்குறேன். நீங்கள் பச்சை தண்ணி சேர்க்காமல் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். இது விசில் வர டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இதில் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகுப்பதம் நமக்கு எதுவும் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும் நமக்கு. பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிருச்சு. பாகு எதுவும் வரலைங்க, கரைஞ்சி மட்டும் தான் வச்சுருக்கேன். இது தனியாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் 4வது விசில் வரப்போகுதுங்க. வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு ரவைலாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல வெல்லம், அதை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விடலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம்
நம்ம அரை கப் அளவுக்கு ரவை எடுத்தோம், அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் அன்றைக்கி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணியும் இல்லை ரொம்ப கெட்டியும் இல்லை, மீடியமாக எடுத்திருக்கேன். மொதல் பாலும் 2வது பாலும் சேர்த்து நான் வந்து 1 கப்பாக எடுத்திருக்கேங்க. அரை கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதியக்கூடாது, இது இருக்கட்டும். பக்கத்தில் ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்துடலாம். நெய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்க்குறேன். கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அரை நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக அந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரியும் திராட்சை, நெய்யோடய சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான ஒரு பாயசம் ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சூட்டில் கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க.